नारायणं सकमलं सकलामरेन्द्रं वैखानसं मम गुरुं निगमागमेन्द्रं भृग्भद्रिकाश्यपमरीचिमुखान्मुनीन्द्रान् सर्वानहं कुलगुरून् प्रणमामि मूर्ध्ना। मृदुहृदये दये धृतितकामहिते महिते धृतविबुधे बुधेषु विततात् मधुरे मधुरे ऋषगिरि सार्वभौमदयिते मयिते महतीं भवुकनिधे निदेहि भवमूलहरां लहरीं। त्वं पञ्चरात्रिकनयेन पृथग्धितेन वैखानसे निजपता नियदाधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याः। प्रस्तुते नमस्कृत्य शौरीपुत्रं नमाम्यहं गोपालपुत्रं पितरं नमामि च पुनः पुनः। दिशन्तु मे देव सदत्पदीयाः दजातरङ्गानुचरकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं विशेषवित्पारिषतेषु नाथ विदग्धगोष्ठीसमरङ्गनेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रं जिह्वाग्रसिंहासनम् अभ्युपेयाः। नमः सदसे नमः सदसः पतये। ஆச்சரியமான சன்னிவேசம். ஸ்ரீமான் ஸ்ரீ உவே கோபால பட்டாச்சார சுவாமியுடையதான சதமான மகோத்சவம். அதுல வித்வத் சதஸ் அடியேன முதலாக பேசும்படியாக ஆக்ஞையிட்டு இருக்கா. முதல்ல பேசுற ஆளுக்கு என்ன சிரமம்னாக்க எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு. பின்னாடி பேசுறாங்க சொல்லி அவர் பேசிட்டா சொல்லிட்டே போயிடலாம். முதல்ல பேசுறவா அதெல்லாம் சொல்லாம விட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு பிரச்சனை. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சதசுல என்ன பேசியிருந்தோம்னா ஆச்சாரிய மகிமை பத்திரம் தான் பேசியிருந்தோம். வேற எதுவுமே பேசுறது கிடையாது. சாஸ்திர விசாரம் பண்றதே கிடையாது வைகானசால. ஏன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் எல்லா சாஸ்திரமும் தெரியும். ஏன்னா இவர் மாநிலத்துல தினந்தோறும் கைகரியம் பண்ணியிருக்காவா. அவா சாஸ்திரம் முழுக்க தெரியும். இந்த ஊர்ல வந்துருக்கா துருவார்ச்சா பேரம், எப்படி துருவார்ச்சி பேரம் அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அவளுக்கு அந்த சாஸ்திரத்தை பற்றி நல்லா தெரியுதுனால அதை பத்தி அவளுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தா இப்ப இவருக்கு ரமேஷ் பட்டாச்சார சுவாமிக்கு சந்தேகம்னாக்கா அவர் தோப்பனார் கேட்பார். அவர் தோப்பனார் தப்பு பண்ண விட மாட்டார். உட்காந்துருக்காரு, தப்பு பண்ண விட மாட்டார். சுவாமி ராஜு பட்டாச்சார சுவாமி இருக்காருங்க, அவருடைய சிஷ்யனா. அவர் திருப்பதியிலேருந்து வேதாத்தியனம் பண்ணி முடிச்சு நம்ம சாஸ்திரம் முடிச்சு உடனே அவர் விடமாட்டேன்ட்டார். ஏன்டான்னு சொன்னார், அவர் சொல்றது அத்தனையும் அவர் கரெக்டா பண்றார். சாஸ்திரத்தில் இருக்கிறது தெரியும், அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், என்ன மந்திரம் தெரியும். அதனால அவர்கிட்ட விட்டுருவார். இந்த இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். முதல்ல வந்து கூட்டணி இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது பிரகாரம் அவர் பண்ணிட்டு போயிடுவார். அதனால அவர் இல்லாம சம்பரோக்ஷனை பண்ணவே மாட்டார். என்னாக்க அப்படி ஒரு நம்பிக்கை சாஸ்திரத்துல. எங்க சாஸ்திரத்தை நான் போய் விசாரம் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. எங்க தோப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்துறாரு. எங்க தோப்பனாருக்கு என்னுடைய பிதாமகர் சொல்லிக் கொடுத்திருக்கார், பிதாமர் பிரபிதாமர் சொல்லிக் கொடுத்திருக்கார். அதனால எங்களுக்கு ஒன்றும் எங்க சாஸ்திரத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால சாஸ்திர விசாரம் பண்ண எங்களுக்கு அவசியம் இல்லைன்ட்டா. அப்படி ஒரு உயர்ந்த மகா சாஸ்திரம் நம்மளுடைய. அப்படிப்பட்டதான சாஸ்திரத்துல இப்ப பிரகிருதம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, நான் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு, அவர் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கார், என்னை பத்தி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கார், இன்னொரு சொல்லிட்டு இருக்கார், அவரை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கார். அவரை பத்தி யாம் சிந்தயாமி சததம் மைசா விரக்தா சாப்பியன்யமிச்சதி அந்நிய ஜனஞ்ச அந்யோன்ய சக்தா அஸ்மத் கிருதேச்ச பரிதுஷ்யதி காச்சிதன்யா திக்தாம்ச தம்ச மதனஞ்ச இமாம்ச மாம்சன்னு நீதி ஸ்லோகத்துல சொன்னா, நான் யாரை பத்தி ஒருத்தர் கவலைப்பட்டிருக்கான், அவன் என்ன பத்தி கவலைப்படல, அவன் இன்னொருத்தரை பத்தி கவலைப்பட்டிருக்கான், இன்னொருத்தர் பத்தி என்னை பத்தி உணவத்தை கவலைப்பட்டிருக்கான், நான் அவனை பாக்குறது இல்லை. இப்படிதான் போயின்னு இருக்கு நம்ம நிலைமை. அப்படி இருக்கிறச்சு வைகானசுங்கிறது எப்படிதான் கேட்டார். வேதே வைகானசே சூத்ரே யோ தர்ம பரிகீர்த்திதः சர்வைः சதர்மோனுஷ்டேயः நாத்ர கார்யா விசாரணா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கூடியதான சாஸ்திரங்கள் தான் வைகானச சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வைः சதர்மோ அனுஷ்டேயः. வைகானசத்துல என்ன சொல்லிருத்தோ அதை அனுஷ்டானம் பண்ணார். ஏன்னான்னு கேட்டார்,
இந்த சாஸ்திரம் வேதத்தை அவலம்பிச்சு இருக்கு, வேதத்தை பிரமாணமா கொண்டு இருக்கு. அதனாலதான் பாஞ்சராத்திரிகளுக்கெல்லாம் ஆகம பிராமான்யன்னு யாமுனாச்சாரி எழுதினார். நமக்கு கிடையாது. நம்ம சாஸ்திரம் தானே பிரமாணத்தை கொண்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு சாஸ்திரம் வைகான சாஸ்திரம் எல்லாமே பிரமாணம். வைகான சாஸ்திரம் சொல்லிட்டுதா நீ பண்ணு, அதெல்லாம் கேள்வியே கேட்கறார். நான் கூட போன மாசம் பேசுறச்சே சொன்னேன் சத்திரயாகம் பண்ணணும். சத்திரயாகம் பண்ணணும்னாக்க அங்க இருக்கிறவாள்லாம் எப்படி இதுல சங்கல்பம் பண்ணிட்டு எஜமானனா உட்கார முடியுமா, சௌதைக்கம் பண்ண முடியுமான்னா அவெல்லாம் பண்ண முடியாது. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கவாள் ஏற்கனவே எம்பெருமான மனசுல அறிஞ்சிடவாதான் வானப்பிரஸ்தாலா இருக்கா. அவ அப்படியே பண்ணணும்னார். வைகார சூத்திர பிரகாரம் சௌதத்துல வைகான சூத்திரத்துல சொல்றோம் அதை பிரகாரம் பண்ணுன்னு சொல்றார். இதுல ஸ்ரீமத் பாகவத புராணத்துல. அப்படின்னா நம்ம சாஸ்திரம் எவ்வளவு உயர்ந்த சாஸ்திரம். வைகானத மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு திருதம் சர்வசாஸ்திரைஹி பிரமாணிதம் அப்ரதர்க்கியம் அனிந்திதம் வைதிகைஹி உபசேவிதம் விஷ்ணோஹ ஆராதனம் சர்வபூதஹிதார்த்தாய சாப்த பிரமாணம் அவலம்ய விஷ்ணுனா விகனசா உக்தம் விகனசா அத்ரிணா புகுணா புகுணா கஷ்யபேன மரீச்சிச்ச சதுர்லக்ஷ பிரமாணைஹி உக்தம். அழகா சொன்னார். சதுர்லக்ஷ பிரமாண கிரந்தங்கள் இங்க சாதாரண விஷயம் இல்ல. இது சர்வ வேதேஷு உத்ருதம் சர்வசாஸ்திரைஹி பிரமாணிதம். எல்லா சாஸ்திர பிரமாணமும் இதுல இருக்குன்னார். எல்லா வேதங்கள் எல்லாம் பகுக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம சாஸ்திரம் ஏற்பட்டு இருக்கும். அதனால எல்லா வேத மந்திரங்களும் நமக்கு வரும். எல்லா வேத மந்திரங்களும் யஜுஸ்வரமா தான் இருக்கும். அதனால அப்படிப்பட்டதான சாஸ்திரமானது எதுக்குடா சொல்லப்படுறா? சர்வபூத ஹிதார்த்தாய விஷ்ணோ ஆராதனம். இந்த உலகம் முழுக்க சௌக்கியமா இருக்குன்னு ஒரே ஒருத்தம் தினந்தோறும் எம்பெருமானத்துக்கு பிரார்த்தனை யாருன்னா அது ஒவ்வொரு வைகானசம். அப்படிப்பட்டதான உயர்ந்த சாஸ்திரம். இந்த உலகத்துல இருக்கவாலும் சௌக்கியமா இருக்கணும். யாரு அண்ணா தர்மத்தை ஃபாலோ பண்றவாலும் தர்மத்தை கடைபிடிக்கிறவாலும் தர்மத்தை கடைபிடிக்காதவாலும் சௌக்கியமா இருக்கணுங்கிறான். ஏன்னா இவனுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு அவன் மறுபடியும் தர்மத்தை கடைபிடிக்க வருவான். அதர்மம் பண்ணிட்டு இருக்கவன் ஒரு நாளைக்கு தான் பண்ண தப்புன்னு நினைச்சுட்டு மறுபடியும் தர்மத்தை கடைபிடிக்க வருவானோ அதற்காக அவனும் சௌக்கியமா இருக்குன்னு சொன்னான். சர்வபூத ஹிதார்த்தாய சாப்த பிரமாணம் அவலம்பிய. சாப்த பிரமாணம் வேதத்தை சொல்றார். வேதத்தை பிரமாணமா வச்சுண்டு ஸ்ரீமன் நாராயணன் விகனசருக்கு உபதேசம் பண்ணார். விகனசர் அத்ரிக்கு உபதேசம் பண்ணார். அத்ரி பிருகுக்கு உபதேசம் பண்ணார். பிருகு கஷ்யபருக்கு உபதேசம் பண்ணார். கஷ்யபர் மரீச்சிக்கு உபதேசம் பண்ணி இந்த 4 ரிஷிகளும் நமக்கு இந்த சாஸ்திரத்தை எடுத்து கொடுத்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். வைகானசன் என்ன பண்ணார்? தினந்தோறும் எம்பெருமானத்துல பிரார்த்தனை பண்ணணும், இங்க இருக்கிறவெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் அவனுடைய பிரதானம். சொல்றார் வராக புராணத்துல சொல்றார் அஸ்வத்தா கபிலாகாவஹ துளசி விகனாஸ்ததா சத்வாரோ மத்ரியா ராஜன் தேஷாம் வைகானசோவரஹ. வராக புராணத்துல சொன்னார் ரொம்ப உயர்ந்தது அஸ்வத்தம், அஸ்வம். கபிலா காவகன்னார் காராம்பசு அப்படின்னு சொன்னார். காராம்பசுனா எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறதுனா காம்பு கருப்பா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். காராம்பசுன்னு சொல்லிட்டா காம்பு மாத்திரம் வெள்ளையா இருந்ததுன்னா அதுக்கு பேர் காராம்பசு இல்லைன்னு சொன்னார். அதை வச்சுதான் தினந்தோறும் நம்ம மனுவால் விஸ்வரூபத்துல காராம்பசு வந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்றாரு. அப்ப கபிலா காவஹ துளசி விகனாஸ்ததா. துளசி எம்பெருமான் துளசி இல்லாம அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சுவாமி ஏகாதசி நீ போய் நான் திருத்தொலா படிச்சுன்னு வரலாமான்னு கேட்டான் ஒருத்தன். துளசி படிக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஏகாதசி தர்மங்கிறது எல்லாருக்கும் பொது, எங்க கிடையாது நான் படிச்சுக்கிறேன் சொல்ல முடியாது. வைகானசால் எங்களுக்கு கிடையாது நான் படிச்சுக்கிறேன் சொல்ல முடியாது. தர்மங்கிறது அனைவருக்கும் பொது, எல்லாரும் அதை அனுஷ்டானம் பண்ணணும். ஸோ அப்ப துளசியை நம்ம அதனுடைய 1 வருஷ காலம் வரைக்கும் வச்சு திருவாரம்லாம் சொல்லிருக்கோம். அதனுடைய 1 வருஷ காலம் வரைக்கும் அந்த துளசியில இந்த வாசனை இருக்குமா. அதனால சொல்றார் துளசியை ஒரு நேத்திக்கு திருத்தலாவா இருந்தாலும் அது நீ எடுத்துக்கலாம். திருத்தலாவுக்கு புரோஷனம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. திருத்தலாவில் எப்பொழுதுமே எம்பெருமான் சாநித்தியமாக இருக்கார். அதனால ஓம்பூர் புவஸ்வஹா அப்படின்னு புஷ்பத்தை புரோக்ஷனம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி துளசியை புரோக்ஷனம் பண்ண வேண்டாம். உன் கை சுத்தமா இருந்தா அந்த கையால் உன் கையால் எடுத்துனா சுத்தமா இருந்தது. அப்ப விகனசர் இந்த 4 பேர்ல எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவா யாருன்னா விகனசர் தான் சொல்றார். ஏண்டான்னு சொல்றார்
நீ காத்தால கூட நாங்க பேசிட்டு இருக்கிறதே சுவாமிகிட்ட சொன்னேன், எம்பெருமான எங்க பிரதிஷ்டை பண்ணாலும் நீங்க ஆவாகனம் பண்ணாலும் பண்ணனாலும் எங்க விகனசர் இங்க அர்ச்சனை பண்றதுக்கு வந்துருவார். அவர் வந்து உட்காந்துருவார், நான் எம்பெருமான் திருவாரணம் பண்றேன்னு. நீ அர்ச்சனை பண்ணு, அவர் ஆவாகனம் பண்ணு, பண்ணாம போ, நீ எந்த ஆகமத்து பிரகாரம் வேணாலும் நீ வந்து எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணிக்கோ. நான் வைதிகமா பண்றேன், நான் தாந்திரிகமா பண்றேன், என்ன வேணா பண்ணிக்கோ. எது பண்ணினாலும் எங்க விகனசர் அங்க வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு அவரு பாட்டுக்கும் எம்பெருமான திருவாராதனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீ பண்றியோ பண்ணலையோ ஒரு மானசிக அர்ச்சனமா அழகா பண்ண ஆரம்பிச்சுப்பார். அப்படிப்பட்டதான உயர்ந்த மகா சாஸ்திரத்துல ஸ்ரீனிவாசமக்கி தசவித ஹேது நிரூபணம்னு எழுதினார். வைகானசர்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 காரணம் சொன்னார். இந்த 10 காரணத்தை சொல்லி முடிச்சுட்டேன். நான் அதிகமா பேசல, நிறைய பேர் பேசுற வந்திருக்கா. அகில ஜெகத்காரண பூதேன விகனசா பிரணீதத்வாத்து அப்படின்னு முதல் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த ஜெகத்காரண பூதேன விகனசா பிரணீதத்வாது, எம்பெருமான் தான் முதல்ல மானசிக உத்பவரான விகனசரை உற்பத்தி பண்ணி நான் வந்து ஸ்வயம்புவாக எல்லா லோகத்திலையும் போய் அவதரிக்க போறேன், அப்போ வந்து இங்க ஆராதனை பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா சாஸ்திர மந்திரங்களையும் ஒரு க்ஷணமாத்திரத்துல அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவர் பூலோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சதுனால அப்படிப்பட்ட விகனசர் இந்த சாஸ்திரத்தை இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறதுனால இது உயர்ந்த சாஸ்திரம் அப்படின்னு. இரண்டாவது சொன்னார், சர்வசூத்திரானாம் ஆதிமத்வாத்து, எல்லா சூத்திரங்களுக்கும் இந்த சூத்திரமானது முதன்மையாக இருக்கிறது சொன்னார். முதன்மைங்கிற தன்மை முதல்ல ஏற்பட்டது அப்படிங்கிறது காரணம் இல்லை. முதன்மைங்கிறது எல்லா சூத்திரத்தையும் விட இந்த சூத்திரமானது வேத மந்திரத்தை உத்தேசியம் பண்ணி அனைத்து சம்ஸ்கார கிரியைகளும் பண்ணி இருப்பதுனால இது முதல் சாஸ்திரம் சொல்லி. இரண்டாவது சொன்னார், 40 சம்ஸ்காரம் நமக்கு தான் சொல்லப்பட்டு மீதி எல்லாம் குறையிறதுன்னு சொன்னார். என்ன சொன்னார் பின்னிட்டு சொல்றான் அது எப்படின்னு. சர்வசூத்திரானாம் ஆதிமத்வாதுங்கிறதுனால இந்த சூத்திரமானது வேத மந்திரங்களை முழுமையாக கொண்டிருப்பதால் இது முதல் சூத்திரம்னு வச்சுக்கணும். ஏன்னா நவானி அபரசூத்ரானின்னு 2வது 9 தான் நம்மளுடையதான சூத்திரமானது வரது. இருந்தாலும் அதுக்கு காரணங்கள்லாம் சொல்றார் ஸ்ரீனிவாசமக்கி. சொல்லிட்டு இது ஆதிமத்துவம் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்றதுனால 2வது காரணத்திலான நம்ம எல்லாம் உயர்ந்தவர். 3வது காரணம் பிரதானாதி கர்மசு ஸ்ருதி மார்க்க அனுசாரித்வாத்து. ஸ்ருதி மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா எங்க போனார், காத்தால எழுந்தோடனே என்னடா பண்ணார், கையாளம்பறதுக்கு மந்திரம் சொல்ற. யாரு சொல்றா, எந்த சூத்திரத்துல சொல்ற, எந்த சூத்திரத்தையும் சொல்ற. அகமருஷன் சொல்லி தீர்த்தா மாடுங்கிறார். யாரு சொல்றா, வேற சூத்திரத்தெல்லாம் சொல்லல. நம்ம சூத்திரத்தை மாத்திரம்தான் சொல்றார். எதை எடுத்தாலும் மந்திரங்கள். எனக்கு மானுஷிக சம்ஸ்காரத்துக்கும் அதே மந்திரம் தான், தெய்வீக சம்ஸ்காரத்துக்கும் அதே மந்திரம். இதனால பிரதானாதி கர்மசு ஸ்ருதி மார்க்க அனுசாரித்வாத்து அப்படின்னு 3வது உயர்ந்ததான ஒரு தத்துவார்த்தத்தை சொன்னார். 4வதாக சமந்திரக சர்வ கிரியாவத்வாத்து, மந்திரத்தோட கூறியதான கிரியையை உடையது நம்ம சாஸ்திரம். மந்திரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது நம்ம சொல்றோம் இல்லையா. அதோ தேவாதினா தேவஸ்ய முகம் சமபிவீக்ஷியா, எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்க்கறதுக்கு ஒரு மந்திரம் சொன்ன. காத்தால எழுந்த உடனே துவாதச நாமபிஹி உர்த புன்றாரி துவாதச குர்யாத் சோத்தருயோ ஸ்ரீஷா அங்குலியகா உபய பரித்ரந்தாரயன் பிரதத்விஷ்ணுரிதி தேவாலயம் பிரதட்சிணீகிருத்ய விமானம் சதுர்வாரம் நமஸ்கிருத்ய தேவஸ்ய தக்கிணே பாகே தேவானுகூலம் விஷ்டரே தேவஸ்ய தக்கிணே பாகே மணிகம் பிரபத்தி இது மணிகம் நம்ய யந்திரிகான் நிரஸ்தகும் ரக்ஷே. ஒரு மந்திரம், நிரஸ்தகும் ரக்ஷோ நிரஸ்தோ நிரஸ்தாராதய சோமா தேவாரக்ஷ ஹிரண்யபாணி மிதிகபாட்டே சம்யோஜ்ய ஹிரண்யபாணி மூத்தேஷ விதார்வக்வே சச்சேத்தா தேவதா திவம் விவృణோதி கபாட்டம் உத்காடயதி திவம் விவృணோது திவி சொர்க்கம் பிஹி தத்வாரம் விவృணோ. எல்லாத்துக்கும் மந்திரம் சுவாமி. மந்திரம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்படிப்பட்டதான சமந்திரக சர்வ கிரியாவத்வாத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவெல்லாம் நம்மளாம் ரிக்வேத பிரீணாது, யஜுர்வேத பிரீணாது, சாமவேத பிரீணாது, சர்வவேத பிரீணாது, இதிகாச பிரீணாதுன்னா சந்தோஷப்படுத்துறேன். ஒரு மந்திரம் ஒரு ரிக்வேத சந்தோஷப்படுத்துறேன், எஜுர்வேத சந்தோஷம், நம்மளது எல்லாமே சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும். நீ என்ன வேணா பட்டு போ, நீ எனக்கே இடைஞ்சல் பண்ணாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை.
யார் என்ன பண்ணாலும் அவனுக்கு தான் முதல்ல பிரசாதம் போய் கொடுக்குறான் அர்ச்சகா. பாத்துக்கோ, இவன் தான் வேண்டான்னு எழுதுறான் அவன் லெட்டரு. இந்த உற்சவத்தை பண்ணக்கூடாதுன்னு எழுதுறான். அவனுக்கு தான் அர்ச்சகா முதல்ல போய் மரியாதை பண்றான். ஏண்டான்னு சொன்னார், இவனால எதுக்கு நமக்கு சிரமம், அவனுக்கு பரவாயில்ல. அதனால அந்த பலத்தை வச்சுன்னு இன்னும் அவன் நிறைய தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ண மாட்டேங்கிறான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான், தர்மம் பண்றதுக்கு வருவான். அதனால அர்ச்சகாலாம் முதல்ல அவனுக்கு கொண்டு போய் முதல்ல பண்றா பாருங்க. அப்படி உயர்ந்ததான் எல்லாரும் சௌக்கியமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சமந்திரக சர்வ கிரியாவத்வாத்து வியாக்கியான சாஸ்திரம் உயர்ந்தது. அடுத்தது 5வது சம்ஸ்காரம் நிஷேகாதி சம்ஸ்காரவத்வாத்துன்னு சொன்னார் சுவாமி. இப்பதானே எல்லா சம்ஸ்காரம் சொல்லிருக்காருன்னு சொன்னார். பல பேருக்கு இந்த நிஷேக சம்ஸ்காரம் கர்ப்பாதானத்துல சேர்த்து பண்றான். நமக்கு மொத்தம்தான் நிஷேக ரிதுசங்கமன கர்ப்பாதான பும்சவன சீமந்த விஷ்ணுபலி ஜாதகர்ம உத்தான நாமகரண அன்னப்பிராசன பிரபாசாகமன பிண்டவர்தன சௌல உபநயன பாராயரவதவந்த விசர்க உபாகர்ம சமாவர்த்தன பாணிகிரகணா நீதி அட்டாத சம்ஸ்காராசாரீரான்னு 18 சம்ஸ்காரத்தை பிரிச்சு சொல்லிட்டார் சுவாமி. நாங்கெல்லாம் பண்ணலையே, நீ சகாலத்துல பண்ணல, உங்க வாத்தியார் சுவாமி போய் கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும். ஸ்ரீமான் ஸ்ரீ கோவிந்தராஜ பட்டாச்சாரியர் அது பிராயச்சித்தம் பண்ணி தான் பண்ணிருப்பார். அதனால சகாலத்துல பண்ணாததுனால இது ஒரு பிராயச்சித்தம், ஒரு பிராயச்சித்தம் பண்ணிச்சா பண்ணிப்பார். நம்மளவா என்ன பண்ணணும்னா இந்த மந்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணிட்டு பண்றச்சே இதுக்காக நான் பண்றேன்னு தெரிஞ்சுட்டு பண்ணான்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணலன்னாலும் உனக்கு விசேஷம் தான், தெரிஞ்சுட்டு பண்ணினா இன்னும் 2 அதிகமா கிடைக்குன்னு சொல்றார். அப்படிப்பட்டதான நிஷேகாதி சம்ஸ்காரத்தை, நிஷேகத்தை முதலாக கொண்ட சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அஷ்டாதச சரீர சம்ஸ்காராத்மகத்வா 18 சம்ஸ்காரங்கள். இந்த 18 சம்ஸ்காரங்களை நம்ம பண்ணியே தீரணும். பண்ணலன்னா என்னடான்னு சொல்லி கேட்டார். வைகானசம் சித்திக்காது சுவாமி. இந்த ஊர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். நான் வைகானச சாஸ்திரத்துல வைகானச பரம்பரையில வரல, இருந்தாலும் நான் வைகானச சொன்னப்பட்ட பிரகாரம் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பலன் இல்லைன்ட்டார். யாரா பண்ணணும்னார், சம்ஸ்கிருதாது ஜாதகாது பிராமணியான் சம்ஸ்கிருதாத் ஜாத மாத்ரோ மாத்ரஹா அப்படின்னு சூத்திரத்தை சொல்லிருக்கார். இந்த சம்ஸ்காரங்கள்னால வரிக்கப்பட்டதான பிரம்மணனுக்கும் பிராமணனுக்கும் இந்த பிராமணன் கூட இருக்கக்கூடிய பிராமணிக்கும் பிறந்தப்பட்டதான ஒரு குழந்தைக்கு மாத்திரன்னு பேரு. அது வைகானசாலுக்குள்ள சித்திக்கும், வேற யாருக்கும் சித்திக்காது. அதனால அஷ்டாத சம்ஸ்காரங்கிறத 3ஆ பிரிச்சார். எப்படின்னு சொல்றார், நிஷேக ரித்து சங்கமன கர்ப்பாதான பும்சவன சீமந்த விஷ்ணு பலி. இந்த 6 சம்ஸ்காரமும் பெண்ணுக்கு. ஜாத கர்ம உத்தான நாமகரண அன்னப்பிராசன பிரபாசாகமன பிண்டவர்தன, இந்த 6 சம்ஸ்காரமும் பொன் குழந்தையா இருந்தாலும் பண்ணணும், பிள்ளை குழந்தையா இருந்தாலும் பண்ணணும். இந்த 6 சம்ஸ்காரம் சௌல உபநயன பாராயணவந்த விசர்க உபாகர்ம சமாவர்த்தன பாணிகிரகணானி, இந்த 6 சம்ஸ்காரம் புருஷனுக்கு மட்டும். அப்ப அவ கேட்டார், புருஷன் வைகானசன், ஸ்திரீயானவள் அந்நியசூத்ரா. அந்நியசூத்திரமா 2 பேரும் சேர்ந்தா இந்த ஒரு 6 சம்ஸ்காரம் உதப்படும். இந்த 6 சம்ஸ்காரத்தை எங்க கொண்டு போய் விட போறோம்? இப்ப இந்த 6 சம்ஸ்காரம் யாருக்கு சித்திக்கும்? இவன் அடுத்த ஜெனரேஷன், இவனுக்கு குழந்தை பிறகுது பாருங்க, அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதா சித்திக்கும். அது வரைக்கும் இந்த 6 சம்ஸ்காரம் உதப்படும். இப்ப இவனுக்கு 12 சம்ஸ்காரம் தான் இருக்கு. இவன் எந்த சூத்திரத்துல சேர்க்கறது? மீதி பேர்லாம் 14 சம்ஸ்காரம் வச்சுட்டு இருக்கா, 5 குறையும். மீதி பேருக்கெல்லாம் 13 சம்ஸ்காரம் வச்சுட்டு இருக்கா. இவன் ஒரு சம்ஸ்காரம் குறைவா வச்சுட்டு இருக்கான். இவன் எதுல போய் சேர்க்கறது? இப்ப சேர்க்கவே முடியாது. அதனாலதான் வேண்டான்னு சொன்ன. அதனால வைகானசத்துவம் சித்திக்காது. வைகானசத்துவம் சித்திக்கணும்னா 18 சம்ஸ்காரம் குழந்தைக்கு இருக்கணும். அதனாலதான் இங்க சொன்னார், அஷ்டாதச சாரீர சம்ஸ்காரத்மாத்வாது வைகானசாக சிரேஷ்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து சொல்றார், சாங்க கிரியா கலாபத்வாத்து. சாங்க கிரியா ஒரு அங்க சாங்கத்துடன் கூறியதான கிரியைகளை உடையது. கிரியைனாக்க நிக்ஷிப்ய உத்தாரிய புரோக்ஷிய அப்படி மாத்திரம் இல்ல. நிக்ஷிப்பன்னு சொன்ன சதுர்தசோ தர்பய நம்ம பரிஸ்தரணத்தை போறச்சே ஒன்னொன்றுக்கும் மந்திரம் சொல்லிட்டோம். மந்திரம் சொல்லினா பரிஸ்தரண தர்பான் ஆசிரியன்னு சொன்னார். பரிஸ்தர தர்பான் ஆசிரியன்னு சொல்லிட்டு போல கொல்லியோ சொல்லல ஒண்ணு ஒன்றுத்துக்கும்
அங்கங்களுடன் கூறியதான கிரியையை சொல்லிட்டார். இப்படி பண்ணணும் மந்திரத்தோட கூறியதுனா அதனால விசேஷம்னு சொல்லி சொன்னார். மன்வாத்யைஹி ஸ்வீகரண ஸ்வீகிருதத்வாத் மனு ஆதின்னு சொல்றார். மனு தர்ம சாஸ்திரத்துல எந்தெந்த தர்மங்கள் என்னென்ன சாஸ்திரங்கள் சொல்லிருக்கோ அதுதான் பிரமாணம். மனு சொல்லலைன்னா பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்ப மனு, ஹாரீதர், விருத்தஹாரீதர் புராணங்கள் எல்லாம் புகழறதுன்னு சொல்றார். ஒரு கேள்வி இருக்கு மத்தியான செஷன்ல, புராணங்கள்ல நம்ம சாஸ்திரம் சொல்லப்படலையே அப்படின்னு சொன்னார். எடுத்தோடனே நான் சொல்லிட்டேன் வராக புராணத்தில் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அப்ப எல்லா பெருமாளுடையதான மாகாத்தியங்கள்லாம் புராணத்துல தானே சொல்லிருக்கு. நம்ம பெருமாள் எல்லா பெருமாளும் மாகாத்தியத்துல வர்றது, திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. வைகானசால் பண்ணக்கூடியதான எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா பெருமாளும் திவ்ய தேசம் அப்படிங்கிற பெருமை கொண்டது. ஏன்னா மந்திரத்தோட கூடி இருக்கிறதுனால. மந்திரம் இல்லாம போனா திவ்ய தேசம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதை மாத்தி ஆழ்வார்கள் பாடுபட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் தான் திவ்ய தேசம் அவ சொல்லி பரப்பிட்டான். அப்படி கிடையாது. வைகானசால் எங்கெங்க திருவாரூர், எங்க ஊர் சங்கேந்தின்னு கிராமம், குணசீலம் எல்லாமே திவ்ய தேசம் தான். பொறுத்தவரைக்கும் எம்பெருமானுக்கு எங்கெங்கெல்லாம் வேத மந்திரம் சொல்லி திருவாரம் பண்றோம் அத்தனை சன்னதியும் திவ்ய தேசம். நீ எடுத்துக்கல, உனக்கு தெரியல, ஐயோ பாவம். நான் என்ன பண்ணுவேன்? என் சாஸ்திரம் உயர்ந்தது. மன்வாத்யைஹி ஸ்வீகிருதத்வாத். 9வது அகில ஜெகதேக காரணபூத ஸ்ரீமன் நாராஜன ஏகபரத்வாத் அப்படின்னா, எம்பெருமான தவிர்த்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி. எம்பெருமான் தான் திருவாராதனம் பண்ணு, எம்பெருமான மாத்திரம் நீ திருவாராதனம் பண்ணு, மீதி பேருக்கெல்லாம் பலி சாதின்னு சொன்ன. எம்பெருமானுக்கு தான் திருவாராதனம், ஆச்சரியமான திருவாராதனம், பஞ்சகட்ட திருவாராதனம், தட்ட பொருளாலும் பெருமாள் திருவாராதனம். மீதி பேருக்கெல்லாம் சும்மா ஒரு தலிகை எடுத்துமே அம்சம் பண்ணிட்டு வாடா அப்படின்பார். எம்பெருமான் நாராயணனுக்கு மாத்திரம் உயர்ந்த அவன்தான் பரத்வம், பரதத்துவம் யாரான்னார் வைகானசத்துல. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றதுனால உயர்ந்த சாஸ்திரம் என்னுடைய சாஸ்திரம். தசூத்திர தர்ம அனுஷ்டானவதாமேவ பகவத் பிரியதமத்வாத். 10வது காரணம் சொன்னார், வைகானசாலுக்கு எம்பெருமானத்துல அப்படி ஒரு பிரியமா. ஏண்டான்னு கேட்டார், தினந்தோறும் எனக்கு பிரசாதம் கொடுக்குறானோ இல்லையா, நான் சொன்னதெல்லாம் பண்றானோ இல்லையா, நான் சொல்லி விகனசருக்கு சொல்லி கொடுத்ததை, விகனசர் சொல்லி கொடுத்ததை அந்த வம்ச பரம்பரையில வரக்கூடியதான வைகானசால சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ, அதனால பகவானுக்கு வைகானசான்னா தான் பிடிக்கும், இல்லைன்னா வேற யாரும் பிடிக்காதான். ரூபத்வஜம் ஹரே புரோக்தம் பிம்பம் அர்ச்சகமேவச பிம்பம் த்வாவாஹனாதூர்த்வம் சதா சந்நிஹிதோர்ச்சகே அர்ச்சகஸ்து ஹரிஸ் சாக்ஷாத் சரரூபி நசம்சயா. எம்பெருமானுக்கு 2 உருவம், ஒன்னு பிம்பம், இன்னொன்னு அர்ச்சகன். அர்ச்சகன் ஆவாகனம் பண்ணாதான் பிம்பத்துல எம்பெருமான் ஆவிர்பவிப்பார். ஆனா அர்ச்சகன் இடத்துல எப்போதும் எம்பெருமான் இருந்துட்டே இருக்கான், அவன் நடக்கக்கூடிய தெய்வம்னு சொன்னார். அதனாலதான் கண்ணன் பட்டாச்சார் சுவாமி விருட்சசாஸ்திரம் ஜோதிஷ சிம்மம் கண்ணன் பட்டாச்சார் சுவாமி ஒரு மலர் போட்டார். அந்த மலர்ல அது என்னுடைய குரு ஸ்தலசேன பட்டாச்சார் சுவாமிய போடுறச்சு நடமாடும் விகனசர்னு அது கீழே எழுதியிருப்பார். இன்னும் இருக்கு அந்த புத்தகத்தினுடைய ரேப்பர்ல, இன்சைட் ரேப்பர்ல பாருங்க. என்னுடைய குரு கடுக்கலூர் ஸ்தலசேன பட்டாச்சார் சுவாமி போட்டு, இவருக்கு ஸ்தலசேன பட்டாச்சார் சுவாமி போட்டுனால கடுக்கலூர் ஸ்தலசேன, அதெல்லாம் நடமாடும் விகனசர், வாழும் விகனசர் போடுங்கோ. அப்படி உயர்ந்த சாஸ்திரம், அப்படி உயர்ந்ததான நம்மளுடைய மகிமை. ஏண்டான்னு சொல்லி கேட்டார், விகனசர நம்ம முனின்னு சொல்லிட்டு இருக்கோம், முனி சப்தத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். விகனா இதி புரோக்தா மனசா கணனாத் சுதா பிரம்மணஹ சுவிசேஷேன முனீனாம் பிரதமோ முனிஹி. எம்பெருமான் தன்னுடையதான ஆத்மாவுல கணனம் பண்ணி பிறந்ததுனால முனிகள் உள்ளதான் அனைத்து முனிகளிலும் சிறந்தவர் விகனசர்னு சொல்லிட்டார் மகாபாரதத்துல. அதனால நம்ம தான் முனி சப்தம் சொல்லணும். என்ன பார்சாதி பட்டாச்சார் சுவாமி சின்னமரை அர்ச்சகர் அவர் அடிக்கடி சொல்லுவார், முனி விகனோ முனிகி தான் போடணும், விகனோ ரிஷிலாம் போடக்கூடாது, விகனசாலம் போடணும், விகனோ முனிகின்னு போடணும், முனி சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும் சொல்லுவார் அடிக்கடி. நாங்களா அப்ப அடிக்கடி சின்ன வயசுல நான் ஒன்னா பேசிட்டு இருப்போம், நிறைய சொல்லுவார். அத மாதிரி முனி சப்தம் நமக்கு தான் வந்திருக்கு, வேற யாருக்கும் சொல்லல. அதனால கணித்வாத் ஆத்மனாத்மானம் தர்மாதி குணசம்யுதம் தியானமாவிஷ்ட யோகேனஹி ஆசீத் விகனசோ முனிஹின்னு சொல்றார். அதனால விகனோ முனி தான் சொல்லணும். விகனஹா
ரிஷிக்கு விகனச ரிஷி சொன்னார், அதனால அந்த சாஸ்திரத்தை விட எங்க சாஸ்திரம் வயந்துன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கார். விருத்தஹாரீத ஸ்மிருதியில அழகா சொல்லிட்டார். வைகானசால் எல்லோருக்கும் வேத மந்திரங்களை உடையதான கிரியைகளுடன் சேர்ந்து இருப்பதனால நானும் எங்களுடையதான சூத்திரத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களுக்கெல்லாம் வேத மந்திரத்தை கொண்ட கிரியையாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விருத்தஹாரீதர் சொல்றார். ஹரிவம்சத்தினுடையதான பரம்பரையில வந்தவர் ஹாரீதர்னு பேர். அவர் ஒரு தர்மசாஸ்திரத்தை ஏற்கிறார். அந்த தர்மசாஸ்திரத்தை விகனச சாஸ்திரத்தை பார்த்துட்டு விகனசர் பண்ணதான வேத மந்திரங்களை சொல்லி பண்ணதுனால வைகானச வசதி அது மாதிரியே நான் என்னுடைய தர்மத்தை என்னுடைய ஸ்மிருதியை பண்றேன்னு அவர் சொல்லிருக்கார். அப்படின்னா நம்ம சாஸ்திரம் எவ்வளவு உயர்ந்த சாஸ்திரம் பாருங்க. அப்படிப்பட்டதான புராதந்திரத்துல சொல்றார், தத் சூத்திர வித்யனுஷ்டானாத் ஸ்ருதா வைகானசாஸ்துதே யத் சூத்ராத்யந்த மத்யேஷு பகவான் விஷ்ணுரவ்யயா. என் சூத்திரத்தை ஆரம்பத்துல எடுத்துக்கோ, மத்திய நடுப்பர் எடுத்துக்கோ, இல்ல கடைசியில் எடுத்துக்கோ, எங்க போய் பார்த்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்தவன். அவனை நீ அர்ச்சனம் பண்ணு, அவனை ஸ்தோத்திரம் பண்ணு, அவனுக்கு கைங்கரியம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்ற. பூலோகத்துல உனக்கு கிடைக்கணும்னு என்னடா பண்ணுனார்? விகனசர் சொன்னப்பட்ட பிரகாரம் ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சி, இந்த பூலோகத்துல எல்லாமே கிடைச்சிடும். நீ போய் தனியா உட்காந்து சூத்திரங்கள்லாம் படிச்சு பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சு பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷ்யெல்லாம் இது காலக்ஷேபம் பண்ணி தான் உனக்கு முக்திங்கிறது கிடையாது. எம்பெருமான சேவிச்சாலே முக்தி அடைஞ்சிடும். அப்படிப்பட்டதான உயர்ந்த சாஸ்திரம் நம்மளுடைய சாஸ்திரம். ராமாயணத்துல சொல்றார், தத்ர வைகானசா நாம பாலகில்யாச்ச மஹர்ஷயா பிரகாசமானா திருஷ்யந்தே சூரியவர்ணாஸ்தபஸ்வினஹ. ஸ்ரீ கோவிந்தராஜ பட்டாச்சார் சொன்னச்சு, பிரகாசமானா திருஷ்யந்தே, எல்லோரும் அவ்வளவு பிரகாசமா இருக்கிறோம்னா காரணம் யாருடான்னு கேட்டார். வைகானசா நாம மஹர்ஷயா தபஸ்வினஹா, தபஸ் பண்ணிட்டே இருப்பாளாம். இப்ப பெரியவாள்லாம் அந்த காலத்து இந்த காலத்துலதான் நிறைய சன்னதியில சேவார்த்திலாம் வந்துட்டு இருக்கா. அந்த காலத்துல உள்ள சேவார்த்திலாம் கிடையாது. காத்தால கொஞ்ச நாள் சேவிக்கிறதுக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு வருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வாசல்ல இருக்க அந்த கம்பி கேட்ட திட்டி கேட்டுன்னு சொல்லுவா, கூட்டிட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், அங்க போய் உட்காந்து தினந்தரம் அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் தான் சொல்லிட்டே இருப்பான். ஓம் நமோ நாராயண சொல்லிட்டே இருப்பாரு. வேற ஒன்றும் தெரியாது. நமக்கு அழகா ஒரு மந்திரம் சொல்லிருக்காரு, ஷடக்ஷரம் சொல்லி. ஷடக்ஷரம் யாரும் அனுஷ்டானத்துல வச்சுக்கல. ஷடக்ஷரம் ஓம் நமோ விஷ்ணவே தான் ஷடக்ஷரம். ஏன்னா அந்த வியாபகத்ரய மந்திரம்னு ஒரு இடத்துல சொல்றச்சே, ஓம் தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரஜா திவீவ சக்ஷுராததம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகம் சத்சமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம்னு சொல்லிட்டு இதை அடையறதுக்கு ஓம் நாராஜனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இதை சொன்னேன்ல, இந்த வியாபகத்திரைய இதுல வந்துருச்சு. நாராயணாய வாசுதேவாய விஷ்ணவே. வியாபகத்திரைய மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாளாம் நம்ம பெரியவாள்லாம். இந்த காயத்ரியை சொல்லிட்டு இருப்பா. நம்ம சூக்ஷம் தெரியல, பெரியவாளா சொல்லி கொடுக்காம. இந்த வியாபகத்திரைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. வியாபகத்திரைய மந்திரம்னா என்ன கேட்டுங்க. அதுதோ ஒரு இது இந்த புத்தகம் பொறிச்ச அப்படின்னா என்னங்கிறத சொல்லுங்க எழுதியிருந்தேன் நான். அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, யாருக்கு தெரியாது. வியாபகத்திரைய மந்திரம்னா என்ன சொல்லுவோம்? வியாபகத்திரைய மந்திரம் குறியாது, வியாபகத்திரைய மந்திரம் குறியாது. என்ன பிரயோஜனம்? மந்திரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கணும். குரும் பிரகாஷயத்தீமா மந்திரம் எத்தனை கோபயே அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயத்தே சம்பதாயுஷிங்க. மந்திரத்தை கோப்பியமா வச்சுக்கணும்னா மந்திர உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணாக்கா எல்லாருக்கும் சொல்லிடலாமான்னு சொல்லிடு, அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை குஹ்யமா வச்சுக்கணும், குருமுகாத அபியாசனம் பண்ணணும் சொல்றார். இப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நியாசங்கள்லாம் வெளியிடுறதா வேண்டாமா? ஒருத்தர் வெளியிட்டார், இப்போ வெளியிடக்கூடாது, இதெல்லாம் குஹ்யமா வச்சுக்கணும், அடுத்த வாழலாம் கத்துட்டுருவாளே அப்படின்னாக்கா நம்ம அடுத்த சந்ததிக்கே இல்லாம போயிடும் போல இருக்க. என்னத்தை பண்ண அடுத்த சந்ததிக்கு இந்த மந்திரம் இப்படி ஒரு பிரயோகத்தை நம்ம பண்ணினோம் அப்படிங்கிறதே தெரியாம போயிட மாட்டிருக்க. அப்ப என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு சிறு துரும்ப கொடுத்துதான் ஆகணும். பெருமான் சொல்ற சுவாமி புத்தகத்தை போட்டார், நன்னா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு அவர் சந்தோஷப்படுறார். ஐயோ இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாலே அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்காம போயிட்டோம்னா இந்த ஆத்மா கேட்குமா கடைசியில, ஏன்னா நான் உன்ட்டு இத்தனை வருஷமா இருந்தேன், உன் சரீரத்துள்ள கொஞ்சம் கூட என்னை பத்தி சிந்தனை பண்ணிக்காம இவ்வளவு விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டேன்னு அந்த ஆத்மா நம்ம சபிச்சுக்கணும்.
அதனால விஷயத்தை தெரிஞ்சு ஒத்துருக்கும் தன்னுடையதான ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான ஆத்மாவை மோட்சம் அடைய வைக்கக்கூடியதான கடமை இருக்கு ஒத்ததற்கு. அந்த கடமையை ரொம்ப எளிமையா அடையலான்னு சொன்னது வைகான சாஸ்திரம். பெருமாளை சேவிச்சா போறோம், பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிட்டா போறோம், பெருமாள் ஸ்ரீசாரி சிலையை வச்சுட்டா போறோம், பெருமாள் சந்தையை சுத்தி வந்தா போறோம், உனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்த சாஸ்திரம் ஆனதால் இந்த வைகான சாஸ்திரம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். விஷ்ணு புராணத்துல சொன்னார், பாலகில்யாதிபிச்சைவ வைகானசைரபி மகாத்மபிஹி மகாத்மாவை ஜகதாம் பாலனோத்யதா. இந்த ஜகத்தை காப்பாற்றுவதற்காக கஷ்டப்பட்டவர்கள் பாலகில்யை போன்றதான வைகானசர்கள் அப்படின்னு சொன்னார். பாலகில்யால் வேற வைகானசால் வேறன்னு சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரீமத் ராமாயண உபதேசம் பண்ற உபன்யாசம் பண்றவாள்லாம் பாலகில்யால் இந்த தபஸ்விகளுக்கு பேரு, வைகானசால் கிடையாது. வைகானசால் தான் இந்த பாலகில்யால். வைகானச தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு பாலகில்யர்களா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர்கள்லாம் சொன்னார், ஜகதாம் பாலனோத்யதா, இந்த ஜகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் தபஸ் போன்றதான கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கார் எம்பெருமானிடத்துல. அப்படிங்கிறதுனால நம்ம சாஸ்திரம் உயர்ந்தது. விருத்த மனு சொன்னார், வேதாந்த வேதி விப்ரைஹி தத்வைகானசதுத்ரிபிஹி யாஜயேத் யக்ஞபுருஷம் விஷ்ணும் ராஜா ஜெகத்ஹிதா. இந்த ஜகத்துக்கு நன்மை பண்றவன் யாரானார்? இந்த ஜகத்துக்கு அதிபதியான ராஜாவாக இருக்கக்கூடியதான யக்ஞபுருஷனான விஷ்ணுதான். அப்படிப்பட்ட விஷ்ணுவ வைகானசாலாம் ஆராதனம் பண்றார். பூஜையேத் பஞ்சராத்ரைஸ்து மந்திரைர் மோக்ஷ பலப்பிரதைஹி வைகானசோக்தைஹி திவ்யைர்வா மந்திரைஹி சர்வார்த்த சித்தயே. பாஞ்சராத்திரத்துல சங்கர்ஷண சம்ஹிதையில வைகானசத்து மந்திரத்து பிரகாரம் இம்பெருமானுக்கு பூஜை பண்ணேன்னா உனக்கு சர்வார்த்த சித்தையே, இங்கும் உண்டு அங்கும் உண்டுன்னு. இந்த லோகத்திலையும் நீ சௌக்கியமா இருக்கலாம், பரலோகத்திலையும் நீ சௌக்கியமா இருக்கலாம். ஆத்ம சாட்சா்காரம் அங்க போன தானா வந்துடும், இவ கஷ்டம்லாம் பட வேண்டாம். புராணங்கள்ல நம்ம வைகானசத்தை சொல்லவே இல்லைன்னார். கருட புராணத்தை சொன்னார், அத்வர்யுபிஹி விப்ரைர்வரைஹி மதே விகனசஸ்திதைஹி தத்ர ஆராதனமீஹஸ்வ விஷ்ணோஹோ அமித தேஜசஹ. கருட புராணத்துல சொன்னார், எம்பெருமானுடையதான ஆராதனம் பண்ற விஷ்ணுவ விகனச சூத்திர பிரகாரம் இருக்கக்கூடியதான வைகானசர்களை அத்வரியா வச்சு யாகத்தை பண்ணி அந்த யாகத்தின் கடைசியில நீ ஆராதனத்தை பண்ணேன்னா விஷ்ணுவானவன் பிரகாசமா தேஜஸா இருந்து உனக்கு அனுகூலம் பண்ணுவார்னு சொல்லி சொல்றார் கருட புராணத்துல. அதே மாதிரி கௌஷீதகீனாம் ஹோத்ருணாம் கிராம மந்திர கிராமத்ரய கல்பயத் கிராமத்ரயம் அகல்பயத் அகல்பயச்ச த்ரீன் கிராமான் வைகானச மகாத்மனாம். கௌஷீதகிங்கக்கூடியதான பிராமணர்கள்லாம் ஒரு பெரிய யாகத்தை பண்ணி 3 கிராமத்தை யாக கிராமமா ஆக்கினாலாம். வைகானசர்கள்லாம் என்ன பண்ணார், அவளும் அவளை மாதிரியே ஒரு யாகத்தெல்லாம் பண்ணி வைகான அகல்பயச்ச த்ரீன் கிராமான் வைகானச மகாத்மனாம். கருட புராணம் சொல்றது. அப்ப வைகானசத்தை பத்தி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க, நம்ம பார்க்கல, நம்ம போய் புஸ்தகத்தை பார்க்கல, தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போற. பிரம்ம கௌஷீத பிரம்ம கைவர்த்த புராணத்துல சொல்ற, தர்மானாம் விஷ்ணோ தர்மஹா ஸ்மிருதீனாம் மானவி ஸ்மிருதிஹி விப்ராணாம் வேத விதுஷாம் யதா வைகானசோ வரஹா யதா முனீனாம் விகனா ஆதிபூதா உதாஹிருதா. பிரம்ம கைவர்த்த புராணத்துல எப்படி விப்ராணாம் வேதவிதாம் யதா வைகானசோ வரஹா. நிறைய பிராமணால் இருக்கா, வேதத்தை தெரிஞ்சின்றவா, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவா எல்லாம் இருக்கா, நிறைய பேர் பிராமணால் இருக்கா. ஆனால் இதுல யாரா எனக்கு வேணும்னா வைகானசால் தான் வேணும் எம்பெருமான் சொல்ற. பிரம்ம கைவர்த்த புராணத்துல முனிகள்ல உயர்ந்ததான விகரச முனிதான் வேணும்னு சொல்ற. அதே மாதிரி ஹாரித ஸ்மிருதியில பூர்வம் விகனசே விஷ்ணு புரோக்தவான் ஸ்வயமச்சுதஹ பிருகோ புரோக்தம் விகனசா பிருகுணாச்ச மமேரிதம். விருத்தஹாரித ஸ்மிருதியில விஷ்ணுவானவர் விகனசத்தை உற்பத்தி பண்ணார். அப்படிப்பட்டதான எம்பெருமான அர்ச்சிக்கிறார். அந்த அர்ச்சையில சொல்லப்பட்டிருக்கிற பிருகு விகனசர் கஸ்யபர் மரீச்சி போன்றவெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அத மாதிரியாக கூர்ம புராணத்துல சொன்னார். மச்சித்தா மத்கத பிராணா மைசங்கத மானசாஹ அனன்ய சரணாராஜம் தஸ்மாத் வைகானசாவராஹ. இது கூர்ம புராணத்துல சொல்லிருக்கு. எல்லாரிடத்துலயும் வைகானசால் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர், மீதி பேரெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். நாரத புராணத்துல சாத்விகந்து சதாதிக்யம் பூஜனம் மம நாரத வித்தி வைகானசோதத்தம் தானம் பிரம்ம விதஸ்ததா. எம்பெருமான ஆராதனம் பண்ணக்கூடியதான வைகானசர்கள் பிரகாரம் பண்ணானாக்க சாதாரணமாக பிரம்மமானது சித்திக்கிறது. அதனால வைகானசால் உயர்வு அதுல சொல்லியிருக்கு. எத்திர வைகானசா விப்ரா எத்திர சந்தி கவாங்கனாஹ தத்ர பில்வா பலாஷாச்ச தத்ர சந்நிஹிதோ ஹரி. இது ரொம்ப முக்கியமான பிரமாணம். வைகானசால் ஒரு ஊர்ல இருந்தானாக்க பரமசௌக்கியமா இருக்கும் அந்த கிராமம், அந்த ஊர், அந்த நகரெல்லாம். ஏன்னான்னு சொல்றார், வைகானசால் இருந்தா பெருமாளும் அங்கேயே இருப்பாராம். இந்த ஊர்லயே வைகானசால் இருந்தா பெருமாள் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டார். நான் சொல்லல, புராணத்துல சொல்லியிருக்கார். எத்திர பில்வா எத்திர வைகானசா விப்ராஹ எத்திர சந்தி கவாங்கனாஹ. பசுக்களுடைய கூட்டம் வைகானசர்கள். எத்திர பில்வா பலாஷாச்ச. பில்வ பத்திரம் இருக்கு, பில்வ மரங்கள் இருக்கிறது, பலாச மரங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம சாஸ்திரத்துல எடுத்தோடனே பலாசத்துக்கு தான் பலாச சமிதா கிரகணம் பண்றார். புரசம் பில்வன்னு. அதனால புரச மரம் இந்த பலாச சமிதா எடுத்துக்கோங்கிற. பில்வ மரத்து இதெல்லாம் இருந்தாக்க எபெருமான் இருப்பாராம். இதெல்லாம் இங்கேயோ இருக்கும், இல்லாம போயிடும், கஷ்டம் இதெல்லாம் மீதிலாம். ஏன்னா நம்ம என்ன ஜெயகிருஷ்ண தீட்சிதரான கோவிந்தபுரத்துல ஒரு 1000 பசு வச்சுன்னு அவர் காப்பாத்துறாரு. அவரால் முடியறத அவர் காப்பாத்துறார். வைகானசத்தையும் காப்பாத்திட்டு இருக்கார், வைகானசம் அவர் காப்பாத்திட்டு ரெண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பரஸ்பரம் பாவையும். இவர் அவரை காப்பாத்துறா, அவ இவளை காப்பாத்துறா. அதனால அங்க வைகானசால் இருக்கிறதுனால எம்பெருமான் எப்பொழுதும் இருப்பாராம். நான் சொல்றேன், இங்க சொல்றேன். இந்த மாதிரி வைகானசாலுக்கெல்லாம் தேவலகத்துவங்கிற தோஷம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை பத்தி நான் விஸ்தாரமா கேஎஸ்ஆர்இ லெக்சர் கொடுக்கறச்சு தேவலகத்துவம்னா என்னங்கிறத சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா சொல்றார், யோ தேவம் பூஜயத் விப்ரஹ வித்தார்த்தீம் வத்சரத்ரயம் சவை தேவலகோ நாம ஹவ்ய கவ்ய பகிஷ்கிருத்தனர். நீ எந்த யாகம், எந்த யஜ்யமும், எந்த வேலையும் எதிலையுமே நீ ஈடுபட முடியாது. ஒரு 3 வருஷம் நீ காசுக்காக ஒரு இடத்துல போய் திருவாராதனம் பண்ண. வைகானசால் அது மாதிரி கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், வைகானசால இந்த பூலோகம் சௌக்கியமா இருக்கணும்னு திருவாராதனம் பண்றோம். ஒரே ஒரு சாஸ்திரம், வைகான சாஸ்திரம் தான். பூலோகம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்றதுனால நமக்கு தேவலகத்துவங்கிற தோஷம் கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. அதனாலதான் என்ன பண்றா, ஸ்மார்த்தாலாம் 5 நாளைக்கு ஒரு தரம் மாத்திப்பா, முறை மாத்திப்பா. எனக்கு அம்பாள் சன்னதி, உனக்கு பிரதான சன்னதி, நீ பரிவார சன்னதி, எனக்கு அம்பாள் சன்னதி மாத்திப்பா. அவ மாத்திக்கிறதுக்கு காரணம் இது, அவளுக்கு தேவலகத்து தோஷம் வந்துடும். அதனால ஒரே பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடல, அதனால மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிறான். அதனால தோஷம் இல்லைன்னு அவ சொல்ற. நமக்கு அப்படி கிடையாது. வேத மந்திரங்களை பிரதானமாக கொண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கலாம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகவும் எம்பெருமானும் சீமன் நாராயணனை மாட்டும் பிரார்த்தனை பண்றதுனால இவாளுக்கு தேவலகத்துவ தோஷங்கிறது கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. வைகானசம் பிறந்ததே எம்பெருமான் திருவானத்துக்காக தான் பிறந்தான். மீதி வேலையெல்லாம் நம்ம சம்பந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், பண்ணினான்னு சொன்னார். அப்புறம் தான் பிராய்ச்சித்தெல்லாம் நிறைய வச்சுருப்பான். அதனால பெருமாளுக்கு ஆத்திர திருவாரான்னு மட்டும் வரங்கிறாங்க. ஆத்திர திருவாரன் சாலக்கிராமம் இருக்கு, சாலக்கிராம தீர்த்து நான் எடுத்துட்டு இருக்கேன், பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய பிராய்ச்சித்தங்களா சொல்லிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் இந்த எம்பெருமானுடைய தான், எம்பெருமான் கூடயே நிரவதிகமாக 24 மணி நேரமும் 365 நாளும் இருக்கிறதுனால வைகானசன் உயர்ந்தவன். நம்மலாம் அப்படிப்பட்டதான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கோம். நம்ம போய் யார்கிட்டையும் கை கட்டி சேவை பண்ண வேண்டாம். கை கட்டி நின்றுனா நம்ம பாட்டுக்கு நின்றுட்டு இருப்போம். அவனை ஏன்டா கை கட்டி நிற்க, வாழா பக்கத்துல நம்ம இருப்பானான். அதனால அப்படிப்பட்டதான உயர்ந்த வைகானசம் மகாசாஸ்திரம். வைகானசம் உயர்ந்த சாஸ்திரம். சர்வவேதேஷு உத்கிருதம் சர்வவேதார்த்த சாரபூதம் அப்பிரதர்க்கியம். யாரும் தர்க்கம் பண்ணவே முடியாது வைகான சாஸ்திரம். அனிந்திதம், யாரும் நிந்தனம் பண்ணக்கூடாது. வைதிகைஹி உபசேவிதம், எல்லா வைதிகாலும் சேவனம் பண்றாராம் வைகான சாஸ்திரம். விஷ்ணோர் ஆராதனம் சர்வபூத ஹிதார்த்தாய சாப்த பிரமாணம் அவலம்பிய விஷ்ணுனா விகனசா. விஷ்ணுனால பண்ணப்பட்ட சாஸ்திரம் இது. அப்படிப்பட்டதான உயர்ந்த சாஸ்திரத்துல நம்மெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கோம்.
பெரிய மகானுபா, ஒரு பெரிய மகான்கள். அப்படிப்பட்ட மகான்களா இருக்கிறதுனால ராஜபுட்டாச்சார சுவாமி அடிக்கடி சொல்லுவார், நீ உன் ஸ்தானத்தை விட்டு போகாதம்பர். அடிக்கடி அச்சாஸ்தானம் உபவிச்சேன்னு சொன்னாரோ ஐயோ வந்திருக்காரு அவர் சுவாமி. உன் ஸ்தானத்தை விட்டு நீ ஏண்டா போறான், அவன் இங்க வருவான்டா அப்படிம்பார். அடிக்கடி நான் என் காதால கேட்டிருக்கேன். நீ எதுக்கு யாகசாலையில நீ எதுக்கு அஸ்தானத்தை விட்டு நீ போற, அவன் யாகசாலை வாசல்ல நிக்கட்டும், அப்புறம் நம்ம மரியாதை பண்ணுவோம். வராது பண்ணி நீ ஏன் போ, நீ போங்கிற. நம்ம ஸ்தானத்தை விட்டு நம்ம போக கூடாதும்பாரு. இறங்காதீங்க, உன் ஸ்தானத்துல இரு, உன்னை தேடி எல்லாம் வரும். எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை. அப்படிப்பட்டதான உயர்ந்த சாஸ்திரத்திலையும் உயர்ந்த ஸ்தானத்திலையும் உயர்ந்த வம்சத்திலையும் பிறந்தவா. அதனால நம்மளுக்கெல்லாம் நம்மள ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு நம்மளுக்கு பரவா எடுத்துக்க வேண்டாம். எல்லோருமே வைகானசால உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தை உடையவா, உயர்ந்த பொறுப்பை உடையவா, எம்பெருமானத்தில் கைங்கரியம் பண்றவா. எம்பெருமானும் அவளும் ஒண்ணு. அர்ச்சகஸ்தா அரிசாட்சாத்து நமக்கு மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரத்திலையும் அப்படிப்பட்ட குலத்திலையும் நம்மளாம் பிறந்திருக்கோம். இது மாதிரி நம்மள சந்தோஷமா, நம்ம ஆத்ம சந்தோஷத்தோட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்த பூலோகத்துல எல்லோரும் சிறப்பாக இருப்போம் என்று சொல்லி, எனக்கு இந்த சுவாமியினுடைய சதாபிஷேக உற்சவத்துல பேசுறதுக்கு அனுமதி அளித்ததான ஸ்ரீமான் ஸ்ரீ கோபாலபட்டாச்சார சுவாமியுடையதான அந்த வம்சத்துக்கு என்னுடைய தன்யவாதங்களை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி தாசோஸ்மி. லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.